கல்வியில் சிறந்துதான் வழங்கி இருக்கிறார்கள். பெண்களுக்கு சமூகத்தில் பெரும் மதிப்பும் தான் இருந்திருக்கிறது. திலகவதியார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார் போன்ற பக்தி காலத்தில் வாழ்ந்த பெண்கள் சமுதாயத்தில் மிக உன்னதமான செயல்களை செய்திருக்கிறார்கள். கல்வி என்று ஊரில் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பெண்ணிற்கு கல்வி வெளியுலகிற்கு செல்வதற்கே அவளுக்கு அனுமதி கிடையாது. ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்னர் தான் பெண்களுக்கு கல்வி என்ற எண்ணமே வந்தது. அப்பொழுது கூட பள்ளிக்கு சென்று பயில்வது பெண்களுக்கு இழுக்கானது என்று நினைத்துக் கொண்டார்கள். பள்ளியில் சென்று படித்தவர்கள் எல்லாம் கலையை பாதுகாத்த குடும்பத்தினர் தான் பள்ளிக்கு சென்று படித்தார்கள். இந்த கலையை காக்கின்ற குடும்பத்தினர்கள் சங்க காலத்திலிருந்தே வந்திருக்கிறார்கள். குலமகளிருக்கு கற்பை வற்புறுத்தியது போல் பரத்துமை மேற்கொண்ட பெண்களுக்கு கற்பு வற்புறுத்தப்படவில்லை. ஆண்களுக்கும் கற்பு வற்புறுத்தப்படவில்லை, இளமகளிருக்கும் கற்பு வற்புறுத்தப்படவில்லை. அவர்கள்தான் இன்று வரை நமக்கு தமிழ்நாட்டில் இசை, கலை, நுண்கலைகள் இவற்றையெல்லாம் பாதுகாத்து நம்மிடம் இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறார்கள். இவர்கள் தெரிந்து கொண்ட கலைகளை எல்லாம் சிறப்பாக மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் விரிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. எனக்கு அடுத்ததாக பேசப் போகிறார் திரு அசோக் சுப்பிரமணியம் என்கின்ற இசைவாணர். இவரிடம் நான் ஒரு வேண்டுகோளை விட்டேன். நீங்கள் இந்த 2 நூல்களிலும் உள்ள இசை, கலை போன்ற செய்திகளை ஆழமாக படித்து ஒரு நூல் எழுத வேண்டும் என்பது திரு ராமநாதர் அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர் ஒரு இசை வல்லுநர். ஆனால் அவருடைய முயற்சியை இன்னும் மேம்படுத்துவதாக, நுண்ணிதாக நீங்கள் அந்த பகுதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றேன். அது நிறைவேறும் என்று எண்ணுகிறேன். இந்த கலிகாப்பூர் விருமகளிர் என்று கூறப்படுபவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வாறு வந்தார்கள்? இவர்கள் என்ன தனியாக ஒரு குலமாக வருவதற்கு எங்கு தோற்றம் என்று நீங்கள் கேட்கலாம். நான் முன்னர் சொன்னேன், சங்ககாலம் போர்க்கால சமுதாயம். இந்த போரின் போது மன்னர்கள் எல்லாம் தன்னாட்டு பெண்களை பாதுகாக்கும் மன்னர்கள் பிறநாட்டு போய் அதன் மேல் போர் தொடுத்து அங்கிருந்து பெரிய நிதியை எடுத்து வரும்போது பெண்களையும் தங்கள் வெற்றியின் சாதனையாக அந்நாட்டு பெண்களையும் சிறைபிடித்து வருவது வழக்கம். தொடக்க காலத்தில் இவ்வாறு சிறைபிடிக்கப்பட்டு வந்த பெண்களுக்கு போர் செய்த மன்னனுடைய நாட்டில் உள்ள பெண்களுக்குரிய உரிமைகள், கடமைகள் எல்லாம் இருந்தன, கொடுக்கப்பட்டன. ஆனால் காலப்போக்கில் இவர்களுக்கு எந்த உரிமையோ எந்த கடமையோ கொடுக்கப்படவில்லை, அந்த இனத்துடன் சேர்க்கப்படவும் இல்லை. அப்படியானால் அவர்கள் நிலை என்ன? மன்னனுக்கும் உயர்நிலையில் உள்ள மக்களுக்கும் அவர்களை இன்புறுத்துபவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்த தொழிலல்ல அது. இன்று வரை அவர்கள் தள்ளப்படுகின்ற நிலையில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்த சாதனை தான் இன்று நாம் இசையையும், கலையையும், நுண்கலைகளையும் நமக்கு இது உண்டு என்று பெருமைப்படுவதற்கு அவர்கள்தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். மணிமேகலையில் கூறப்படுகின்ற இந்த பகுதி அவர்கள் எத்தனை வகை கலைகளில் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. வேதியியல், பொதுவியல், இரு சிறந்து கூத்தும் பாட்டும் தூக்கும் துணிவும் பண்ணியாள் கரணமும் பாடை பாடலும் தன்னுமை கருவியும் தாழ்தியின் குரலும் கந்துக கருத்தும் மடநூற் செய்தியும் சுந்தர சுண்ணமும் தூணீர் ஆடலும் பாய பள்ளியும் பருவத்து ஒழுக்கமும் காயக்கரணமும்
கண்ணீர் உணர்தலும் கட்டுரை வகையும் கருந்துவை கணக்கும் வட்டிய செய்தியும் மலராய்ந்து கொடுத்தலும் கோலம் கோடலும் கோவையின் கொப்பும் கால கடிதமும் கலகளின் துணிவும் நாடக மகளிருக்கு நன்கனம் வகுத்த ஓவிய சென்னூல் உரைவு கிடக்கையும். இது மாதவிக்கு அவளுடைய தாயான சித்ராபதி. மாதவி கோவல நிரப்பில் அவள் தொடர்ந்து தன்னுடைய குலத்தொழிலை செய்ய விரும்பவில்லை. பௌத்தர்களுடைய உறவிடமான பௌத்த பள்ளியில் போய் சேர்ந்து விட்டார்கள். தான் சேர்ந்தது மட்டுமல்ல, அவளின் பெண்ணாகிய மணிமகளையும் அங்கு கூட்டிச் சென்று விட்டார். எனவே சித்ராபதிக்கு இது ஒரு பெரிய துயரம். குலத்தொழிலை விட்டு மணிமகளை துறவை மேற்கொள்ளப் போகிறாளே என்று சொல்லி அவளோட தோழியை தூதனுப்புகிறாள். இது இவர்களுக்கு தெரிந்த கலைகள் எல்லாவற்றையும் சொல்லி இவற்றையெல்லாம் விட்டு நீ எப்படி துறவு மேற்கொள்ளப் போகிறாய் என்று கேட்கிறாள். இவற்றை நான் தெளிவுபடுத்துவதை விட திரு அசோக் சுப்பிரமணியம் அவர்கள் தெளிவுபடுத்தினால் சிறப்பாக அமையும். இதை தவிர நாம் அவர்கள் கற்றுக்கொண்ட கலைகளாக பாடல்கள் எல்லாம் பார்த்ததுகள் ஆயக்கலைகள் 64 வேய உணர்விக்கும் என்னம்மை என்று சரஸ்வதியை பார்த்து பாடுகிறார்கள். இந்த ஆயக்கலைகள் 64 என்ன என்று நானும் தான் தேடி பார்த்தேன். இங்கு சில கூறப்படுகின்றன, சிலப்பதிகாரத்தில் சில கூறப்படுகின்றன. ஆனால் நான் கண்டு கொண்டது இந்த 64 கலைகளும் காமசூத்திரத்தில் வாத்சாயனர் கூறிய எடுத்து ஒன்றொன்றாக கூறியிருக்கிறார். அவர்கள் எத்தனை கலைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அதைத்தான் இன்று அவர்கள் நமக்கு கையளித்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் காலம் காலமாக இதே குலத்தில் இதே தொழிலை செய்து வந்தவர்கள். பின்னர் அரசர்கள் பேரரசர்கள் காலத்தில் கோவில்களுக்கு பணி செய்யும் பெண்களாக அமர்த்தப்பட்டார்கள். அவர்கள்தான் தேவரடியார்கள், தேவதாசிகள் என்று கூறப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நல்ல காலமாக 1961ஆம் ஆண்டு வந்த சட்டத்தின்படி இவர்கள் சமுதாயத்தின் பிடியில் இவர்களை பெருக்கிழார்களும் மன்னர்களும் பயன்படுத்திய நிலையில் இருந்து அவர்களுக்கு விடிவு காண்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார், தேவதாசி ஒழிப்பு சட்டம். அதன் பயனாக நாம் பெற்றது அவர்கள் வளர்த்த கலைகள், அவர்கள் பெற்றது சமுதாயத்தில் ஒரு விடுதலை. எனவே இந்த நிலைகளில் நான் நினைக்கிறேன் பெண்ணுடைய எல்லா நிலைகளையும் எடுத்து கூறியிருக்கின்றேன் என்று. இன்று நாம் பார்ப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் பெண்ணுக்கு உயர்வளிக்க வேண்டிய நிலைகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும். பெண்கள் தங்களைத்தானே தன்னம்பிக்கை உள்ளவர்களாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். காலங்காலமாக அவர்கள் ஒரு விதமான இன்னொருவரால் அமுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலை இன்று மாறியுள்ளது. ஆனாலும் நான் நாடேடுகளை படிக்கும் போது, புரட்டி பார்க்கும் போது நாளுக்கு 11 தற்கொலை வருகின்றது. அதுவும் பெண்கள் தான் பல நேரங்களில் தற்கொலை செய்துகிறார்கள். பரீட்சைக்கு முன்னர் தற்கொலை, பரீட்சை தேர்வு முடிவு வந்த பின்னர் தற்கொலை, கணவனுடன் சண்டை போட்டுக் கொண்டால் தற்கொலை. இவ்வாறு தற்கொலை பெண்களுடைய அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இவற்றை ஒழிக்க பெண்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக ஆக வேண்டும். அவர்களுக்கு உள்ள அறிவுத்திறனை வளர்த்து அவற்றிற்கேற்ப பெண்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதையை கூறி என் உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார், அந்த ஊரிலேயே ஒரு வியாபாரியும் இருந்தார். இந்த ஜமீன்தாரிடம் வியாபாரி கடன் வாங்கினார். வியாபாரம் நடித்து விட்டது, தொய்வு நிலை ஏற்பட்டு விட்டது, கடன் வட்டியுடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜமீன்தார் வந்தான், என்னப்பா பணத்தை வாங்கினே கொடுக்கல,